எக்ஸிட் போல் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில இது வந்து தாவேக்கா வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இப்போ 20 சீட்டுகள் வரைக்கும் தான் பெறும் அப்படின்னு. தெளிவான உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தந்தியினுடைய ஆன்லைன் அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. 2,50,808 பேர்கிட்ட எடுத்தாங்க. ஆன்லைன் போலிங் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டணத்தை அமுத்த முடியும். அவங்க கொடுத்துருக்கிற இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வருவான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 120க்கு மேலே தான் வருவாங்க. இவங்களை கேட்டால் கீழே சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒவ்வொரு இளைஞர் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே இளைஞர்கள் அப்படி தான் சொன்னாங்க, கருத்து கணிப்பு. அதே போல் நேபாள் சொன்னாங்க, அதே போல் பங்களாதேஷ் சொன்னாங்க, பஞ்சாபில் சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பு அது சம்மந்தம் இல்லை. இது ஒரு குறிப்பிட்டு சொல்வது வந்து சால பொருத்தமாக இருக்கும். மக்களுடைய அலை என்பது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்துருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. கருத்து கணிப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முடிவில் கருத்து கணிப்பு யார் எடுத்திருக்காங்க? யூடியூப்பு எந்த சேனல் பெரிய சேனல் எடுத்துக்கன்னு சொல்லுங்க. அந்த டைம்ஸ் வந்து நமக்கு பிடிக்காத. எக்ஸிட் போல் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில இது வந்து தாவேக்கா வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இப்போ 20 சீட்டுகள் வரைக்கும் தான் பெறும் அப்படின்னு. தெளிவான உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தந்தியினுடைய ஆன்லைன் அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. 2,50,808 பேர்கிட்ட எடுத்தாங்க. ஆன்லைன் போலிங் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டணத்தை அமுத்த முடியும். அவங்க கொடுத்துருக்கிற இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வருவான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 120க்கு மேலே தான் வருவாங்க. இவங்களை கேட்டால் கீழே சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒவ்வொரு இளைஞர் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே இளைஞர்கள் அப்படி தான் சொன்னாங்க, கருத்து கணிப்பு. அதே போல் நேபாள் சொன்னாங்க, அதே போல் பங்களாதேஷ் சொன்னாங்க, பஞ்சாபில் சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பு அது சம்மந்தம் இல்லை. இது ஒரு குறிப்பிட்டு சொல்வது வந்து சால பொருத்தமாக இருக்கும். மக்களுடைய அலை என்பது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்துருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. கருத்து கணிப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முடிவில் கருத்து கணிப்பு யார் எடுத்திருக்காங்க? யூடியூப்பு எந்த சேனல் பெரிய சேனல் எடுத்துக்கன்னு சொல்லுங்க. அந்த டைம்ஸ் வந்து நமக்கு பிடிக்காத. ஐடி